Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 50 days weight loss challenge வந்து நான் வந்து மெயின்டைன் வந்து பண்ணேன். நீங்க வந்து இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து weight loss வந்து பண்ணிருக்கீங்க. அவங்களோட weight வந்து எவ்வளவு லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேமோட வந்து மென்ஷன் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இன்னைக்கு டே ரொட்டீனும் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது போல மைக் போட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வெயிட் லாஸ்ல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நிசான்ற ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 75 வந்து குறைச்சிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 65ல இருந்து 55 வந்து குறைச்சிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் கனகா அக்கா வந்து 70ல இருந்து 65 வந்து குறைச்சிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் பிரேமா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. பட் இந்த ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ண போறேம்மா, ஏன்னா கல்யாண காட்சி கோயில் திருவிழா அது மாதிரி அலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன வந்து உடம்ப பாத்துக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, கண்டிப்பா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கௌரி சிஸ்டர் 75ல இருந்து 69 வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் வந்து 79ல இருந்து 73 வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முனீஸ்வரி சிஸ்டர் வந்து 67ல இருந்து 57 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து திவ்யா கள்ளக்குறிச்சியில இருந்து 87ல இருந்து 79 வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியா ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஐடி 62ல இருந்து 55 வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கம் தூத்துக்குடி அந்த சிஸ்டர் வந்து 73ல இருந்து 64 வந்து வந்திருக்காங்க. ராஜி சிஸ்டர் வடலூர் அவங்க வந்து 68ல இருந்து 62 வந்து வந்திருக்காங்க. மகேஷ் கருப்பையான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்தது. அவங்க வந்து 76ல இருந்து 71 வந்திருக்காங்க. சாரதா சிஸ்டர் வந்து திருப்பூர்ல இருந்து 60ல இருந்து 55 வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்முன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கர்நாடகால இருந்து 68ல இருந்து 63 வந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஜீவிதா ஸ்ரீ அவங்க வந்து ஏஜ் வந்து 14 வயசு தான். அவங்க வந்து ஓவர் வெயிட்டடா 70 கிலோ வந்து இருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 15 நாள் தான் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 67 கிலோ 3 கிலோ வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா. இன்னும் நீங்க வந்து குறைக்கணும். நம்மளோட வீடியோஸ் பார்த்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அவ்வளவு மோட்டிவேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்லி பெருமைப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர் வந்து 71ல இருந்து 60 வந்து இருக்கீங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் சோனியா தஞ்சாவூர் வந்து 75ல இருந்து 66 வந்து வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தீபா சிஸ்டர் வந்து பெங்களூர்ல இருந்து 59ல இருந்து 57 வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கனிமொழி அவங்க வந்து 72ல இருந்து 65 வந்து வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து பல்லடத்துல இருந்து நிர்மலா சிஸ்டர் வந்து 70ல இருந்து 66 வந்து வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் சத்யா சிஸ்டர் 72ல இருந்து 61 வந்து வந்திருக்கீங்க. சங்கீதா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 77ல இருந்து 68 வந்து வந்திருக்கீங்க. சோ சூப்பர் சூப்பர். இப்போ இதுல அப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்து 77ல இருந்து 68 வந்திருக்கீங்க. சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து இப்பதான் வந்து வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. இவ்வளவு பேரு இன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணவங்க சரிங்களா. இன்னும் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் நம்மளோட வீடியோ போகாம இருந்திருக்கலாம். சோ அதனால கமெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா பிஸியா இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா நிறைய பேர் நம்மளோட ஐடியாஸ் வச்சு சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 50 டேஸ்ல நிறைய பேர் 10 kg வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அப்பப்போ வந்து கண்டினியூ பண்றது, அப்பப்போ வந்து சீட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணோம் சிஸ்டர், அதனாலதான் இவ்வளவு வந்து லாஸ் கம்மியா லாஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ கரெக்டா இருந்தோம்னா அதுக்கான எஃபர்ட் வந்து கிடைக்கும். சோ எல்லாருமே சூப்பரா வந்து பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து போட்டுருவேன். கண்டிப்பா வந்து இருங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சீக்கிரமா போடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு. கண்டிப்பா போடலாம். ஒரு கேப் விட்டுக்கலாம். ஏன்னா அதே ரொட்டீன்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். எனக்கும் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ அதனாலதான் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கோங்க. இல்லைன்னா ஃபாலோ பண்றதாலும் பண்ணுங்க பழைய வீடியோஸ் பார்த்து. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாஸ்கரன் அதுக்கப்புறம் சண்முக பிரியா அந்த சிஸ்டர் அவங்க வந்து பெரியவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து 17வது கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்குமே. வாழ்த்த வயது இல்லை. ஏன்னா ஆனா சொல்றதுக்கு ஒரு மனசு இருந்தா போதும். அதனால
நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்காக வந்து கமெண்ட்ல வந்து விஷஸ் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து கேசவன் அந்த பையனுக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கேசவன். நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும். காட் பிளஸ் யூ. சோ அந்த பையனுக்கும் நீங்க வந்து எல்லாருமே கமெண்ட்ஸ்ல விசஸ் சொல்லுங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் ரம்யா சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர். அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே பெரிய பெரிய ஹாய். எனக்கு வந்து நிறைய அப்புறம் அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு, மதினின்னு கூப்பிடுறதுக்கு, அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கார்த்திக் முனீஸ்வரியா என்னன்னு தெரியல, அந்த ஐடி சிஸ்டர் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து முந்தானேத்து வந்து கேசரி வந்து சாப்பிட்டேன் நேத்து, அதனால நேத்து வந்து நான் வெயிட் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஏறல, இப்ப மறுநாள் வந்து ஏறி இருக்கே, அது வந்து ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பத்தி பிரச்சனை கிடையாது, நான் தான் சொல்றேன். சம்டைம் இந்த மாதிரி ஆகும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா வெயிட்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் ஆகும் இல்லையா, சோ சம்டைம் ஆகும் சிஸ்டர் சொல்லிட்டு சரி நம்ம நாளைக்கு வீடியோல இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த சிஸ்டர் திருப்பி அகைன் வந்து எப்படி ஆகும் சிஸ்டர், ஏன், எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. சோ அதனால சிஸ்டர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நான் வந்து நம்ம சிஸ்டர்ஸ்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நான் வந்து அனுப்பியிருந்தேன். ஐயோலாம் சொல்லாதீங்க, சாரி உங்கள்கிட்ட டவுட் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நிறைய டவுட்ஸ் கேட்டு நான் அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ரீசன்ட் டேஸ்ல ஏதோ வந்ததுல அப்போ கூட நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கோம். அப்பெல்லாமே நல்லா தான் பேசுவீங்க. இன்னைக்கு நான் சொன்னது ஜாலியா சொன்னது, நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஃபோர்ஸா கேட்டுட்டேன், அது எப்படி, ஏன், எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதுதான் நான் அதுக்காக தான் சொன்னேன் ஐயோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு பிதுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிளுக்கு வந்து போட்டேன். அது வந்து ஒரு உரிமையா தான் வந்து போட்டேன். சோ அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சோ என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸே காணோம். இன்னைக்குதான் வந்து அந்த அனுப்பியிருந்தாங்க. சோ நான் பண்ணது தப்பா என்னன்றது நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஜாலியா, ஏன்னா அவங்க வந்து ஃபோர்ஸபிளா கேட்ட மாதிரி இருந்தது. சோ அதுக்குதான் நான் வந்து ரிப்ளை பண்ணேன். சோ அதுதான் நான். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல சிஸ்டர், இது நான் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லல. நான் வந்து சரி நாளைக்கு வீடியோல டீடைல்டா சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிளக்சுவேஷன்ஸ் வந்து வெயிட்ல வந்து கண்டிப்பா இருக்கும், சரிங்களா. சோ அதனால கவலைப்படாதீங்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது மெயின்டைன் பண்ணும்போது. அததான் நிறைய பேர் கேக்குறீங்க, அளவா சாப்பிட்டு மெயின்டைனும் வந்து பண்ணலாம். சோ அதுதான். பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும், அதை பத்தி கேரே பண்ணிக்காதீங்க. நீங்க அளவா சாப்பிடுறீங்கன்றது உங்க மைண்டுக்கு தெரியுது இல்ல, அதுதான் வந்து முக்கியம். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இது வந்து எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு எங்க ஏரியா ரெசிபி எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அந்த இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம் வாங்க. காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு மறுநாள் நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு DAML டே இன் மை லைஃப் மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் உங்களோட vlog மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலதான் காலையில நான் எப்பவும் போல பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். ஸோ இந்த வெயிட் மெயின்டைன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க பால் டீ எல்லாம் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. அளவா வந்து குடிச்சுக்கலாம். ஸோ வந்து காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிச்சிட்டு வெளியே ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பால் டீ காஃபி எல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் வந்து பண்ணேன், சிம்பிள். ஏன்னா அதுதான் ஏன்னா ஒரு மாதிரி இருந்தது, டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சேமியா வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பச்சை சட்னி வந்து செஞ்சேன். சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சடனா நம்ம வந்து இந்த ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்போம். ஆனா நம்ம ரெப்பீட்டடா பண்ண விஷயம் வந்து மாறாது, டக்குன்னு வந்து மாறாது. ஏதாவது பிடிச்சது அப்பப்ப வந்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். தம்பி வந்து பச்சை சட்னி வச்சு சேமியா வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பாதி குளம் வந்து ஆத்தி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பா வந்து அவரை வந்து கிளப்பிட்டு ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ காலைல நான் வந்து ரிலாக்ஸா சமையல் வேலை மட்டும் தான் பார்ப்பேன். தம்பியை கிளப்புறது ஹஸ்பண்ட் தான் வந்து பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மோஸ்ட்லி வந்து பால் போட்டு வச்சுட்டு அப்புறம் சட்னி சேமியா வச்சு வெள்ளரிக்காய் வச்சு அவருக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லெமன் டீ தான் வந்து போட்டேன். ஸோ இது 2 பேருக்கும் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டோன்னா அப்புறம் நம்மளோட வேலை வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சு விட்டாச்சு. என்னடா சேமியா வைக்கிறேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால்
இங்க உள்ள லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்க உள்ளவங்களுக்கு வந்து டிஃபன் தான் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. பெரும்பாலுமே ரைஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அம்மாச்சிக்கும் போய் சாப்பாடும் காஃபி எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டேன். சேமியா பச்சை சட்னி வச்சு காலையில் எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை சட்னி சேமியாவுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிடுச்சு. வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தான் நான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணேன். சரிங்களா, ஏன்னா அந்த மார்னிங் அந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட 50th வீடியோ வந்து போட்டுட்டு எடிட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி தான் வந்து கட் பண்ணேன். நேற்று கட் பண்ணது பாதி வந்து வச்சிருந்தேன் லைஸ். அது நான் வந்து பாதி சாப்பிட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பாதி வந்து கொடுத்துட்டேன். அம்மாச்சி வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு குடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆச்சு. தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வரலான்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பணும். அப்புறம் ஆட்டோகிராஃப் பையாவே நானே கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்களா. ஸோ அது அந்த டயத்தில் ஃபோன் கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஸோ அதுதான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குளிச்சு அவர் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டோடனே அவர் லஞ்ச் பாக்ஸை உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காமிச்சான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் பிரெட்டும் பட்டரும் கேட்டான். அதனால பிரெட்ல வந்து பட்டர் அப்ளை பண்ணி, இது வந்து ப்ரௌன் பிரெட் தான், கோதுமையில செஞ்ச பிரெட் தான் வந்து அவனுக்கு கொடுக்குறோம். நாங்க வீட்டில் எல்லாருமே அதான் வந்து சாப்பிடுவோம். ஸோ 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வர்ற மாதிரி தடவி கொடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அவருக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்து பழகிட்டோம். அதனால சாப்பிட்டு பழகிக்கிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பட்டர் தடவிலாம் அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. ஸோ அதான் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து வெட்டே வந்து நான் செக் பண்ணுறேன் பாருங்க. 58.60 காலையில் செக் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து பப்பாளி சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ சாப்பிட்ருக்கேன், அதெல்லாமே இருக்கும் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு போனால் பின்னாடியே இவன் வந்து வர்றான். அவனை அந்த சைடு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மிஷின் துணி எல்லாமே வந்து போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி வந்து கூப்பிட்டுலாம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா. ஸோ எப்பவும் போல நம்ம சில்வர் குடத்துல வந்து தண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து மாத்திட்டு செடியில ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் திருப்பி தண்ணி ரெப்பி சாமி கிட்ட வச்சுட்டு ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சு ரொம்ப சூப்பரமான திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது நான் வந்து சாமி கும்பிடுவேன். எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து கும்பிடுவேன். அவசரமாக கும்பிட்டுட்டு போக முடியாது, குழந்தைங்களை வச்சிருக்கிறனால. சரி சாமி கும்பிட்டுட்டு கீழே வரேன். இவங்க 2 பேரும் பாருங்களேன், பெரியவன் அழகாக வந்து பெட்ஷீட்லாம் விரிச்சு எப்பவும் போல வந்து படுக்க வச்சு என்னை சர்ப்ரைஸ் பண்றாராம். 2 பேரும் அமைதியாக படுத்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு துணூர் பூசி விட்டேன்னா வாயிலையும் கேட்குறாங்க, எப்பவும் போல வாயில கேட்கறது. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலையை வச்சு விட்டுடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒலையை வச்சு விட்டுட்டு வெளியில வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தா இவங்களும் வந்து உட்காந்துட்டானுங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல போட்டிருந்தோம்ல துணி, அது வந்து ஆயிடுச்சு. சரி வந்து காய போட்டுடலாம், இல்லைன்னா வந்து காயாது. இப்போ அது கிளைமேட்டை தான் சொல்ல முடியலையே, நல்லா இப்போ வந்து வெயில் போட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து போட்டுட்டு கீழே வந்தேன். சோறும் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து வடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, ஃபர்ஸ்ட் களையிற தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா களையிற தண்ணியை எடுத்துட்டு அதில் வந்து புளி வந்து ஊற்றணும். கன்னி புளிச்சாறு தான் வந்து செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். காரைக்குடி மதுரை இது மாதிரி சைடு வந்து எங்கள் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாயும் பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறமா மஞ்சள் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கழனி தண்ணி, அதாவது நம்ம அரிசி தண்ணியில புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு ஊத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி பதம் வேணுமோ அந்த மாதிரி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்க போறோம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கழனி புளிச்சாறு வந்து ரெடியானு செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா தேங்காய் துவையல் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதுதான் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கிறேன். இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழனி புளிச்சாறு சூப்பரா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துவையல், இந்த கருவாடு பொரிச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த கழனி புளிச்சாறு ட்ரை பண்ணி பாருங்களேன், அமிர்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதுதான் கூடா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே வாய் வந்து வேலை செய்யுது. யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது வந்து தன்னாப்புல கை வந்து வாய்க்கு போயிடும்.
அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படி தானே சாப்பிடுவோம். அப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. அவ்வளோதாங்க, தேங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இன்னைக்கு வந்து சிம்பிள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் அந்த அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறதில்ல, அதுக்கு தான் இந்த டான்ஸு. எப்படி ஆடுறாங்க பாருங்களேன். மிக்ஸி ஜார் ஆட் பண்ணாலே வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துவையலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து சாதம், கிளம்பி பிச்சார், அதுக்கு அம்மாச்சி வந்து கீரை பொரியல் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அது கூட அதுவும் அப்புறம் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. தேங்காய் துவையலுக்கும் இந்த கழனி பிளிச்சா இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கருவாடு பொரிச்சு சாப்பிட்றது, இதெல்லாமே அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு போய் அப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து போட்டேன். பாருங்க எவ்வளோ துணி, அது எல்லாமே மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பியை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. எப்போவுமேங்க மதியம் தூங்குறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா தூங்கி எந்திரிச்சுக்கோங்க. அதுக்காக டெய்லி பழக்கப்படுத்தாதீங்க டெய்லி தூங்குறத. அப்புறம் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போலாம் அவங்களுக்கு வந்து காஃபி டேஸ்ட் தான் பிடிக்குது. ஸோ முன்னாடிலாம் இஞ்சி டீ நிறைய போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, காலைல சாயங்காலம்னு சொல்லிட்டு. நான் முன்னாடிலாம் அதிகமாக அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா குடிப்பாங்க. அப்படி அப்பெல்லாம் உள்ளவங்க அப்படித்தானே வந்து குடிப்பாங்க. ஸோ அதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபிலாம் கொடுத்துட்டேன்ல. அதுக்கப்புறம் சரி நம்ம டின்னர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தாங்க பொரிக்க போறேன். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணி ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து முட்டை சேர்த்து பொரிச்சுக்கலாம். சிம்பிளாக வந்து இருக்கும். சாதம் வந்து காலையில எக்ஸ்ட்ரா வச்சுட்டே, அந்த கழனி புளிச்சாறு வச்சாலே ஒரு டேஸ்ட்டுங்க, செமையாக இருக்கும். சிம்பிளான டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அரிசி களைஞ்ச தண்ணியை கண்டிப்பாக பயன்படுத்துங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். முட்டை வந்து பொரிச்சிட்டு கழனி புளிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துவையலும் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வச்சு எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. எம்மியா இருந்தது, என்ஜாய் பண்ணியாச்சு. நைட்டும் இன்னைக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அளவா எடுத்துக்கலாம் மெயின்டைன் பண்ணும்போது, சரிங்களா. அதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கீழே எல்லாமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேயும் கழுவி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சைடு மொச்சை பயிர் தான் வந்து ஊற வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும்ல. அதுதான் நாளைக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்பவும் போல் தண்ணி தான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தண்ணி நிறைய தவிக்கும் இந்த வெயில் டைம்லாம். சூப்பராக வந்து தண்ணி குடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டே விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ போடணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.